திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருளிச் செய்த 8ஆம் திருமுறை திருவெம்பாவை. உண்ணி திளநகையாய் இன்னம் புலந்தென்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ. உண்ணி திளநகையாய் இன்னம் புலந்தென்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ. எண்ணிக் கொடுள்ளவாம் புல்லு கோமம் வளவும் கண்ணைத் துயின்றவமே காலத்தை போக்காதே. எண்ணிக் கொடுள்ளவாம் புல்லு கோமம் வளவும் கண்ணைத் துயின்றவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கு ஒரு மருந்தே வேத விழு பொருளே கண்ணுக்கு இனியானே பாடி கசிந்து உள்ளம். விண்ணுக்கு ஒரு மருந்தே வேத விழு பொருளே கண்ணுக்கு இனியானே பாடி கசிந்து உள்ளம். உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி கூரையில் துயில் கேளோரெம்பாவாய். உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி கூரையில் துயில் கேளோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவையின் 4வது பாடலுக்குரிய விளக்கம். சக தோழிமார்கள் எல்லாம் சேர்ந்து அடுத்த தோழியை எழுப்புவதற்காக வருகிறார்கள். இந்த தோழி இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். இவளை எழுப்புகிறார்கள். சென்ற பாடலில் எந்த உவமையை வைத்து எழுப்பினார்களோ அதே உவமையை சொல்லி இந்த பாடலிலும் எழுப்புகிறார்கள். உன்னித்து இளநகையாய் என்று விழிக்கிறார்கள். இதை ஒள் கூட்டல் நித்திலம் கூட்டல் நகை என்று பிரிக்க வேண்டும். ஒளி பொருந்திய, நித்திலம் என்றால் முத்து, ஒளி பொருந்திய முத்து போன்ற பற்களை உடையவளே இன்னம் புலர்ந்தின்றோ. உனக்கு இன்னும் புலரி பொழுது வரவில்லையோ. புலரி என்றால் வைகரை பொழுது, அதாவது சூரியன் உதிப்பதற்கு 5 நாளிகைக்கு முன்பிருந்து இருக்கக்கூடிய காலத்திற்கு வைகரை அல்லது புலரி என்று பெயர். அந்த புலரி பொழுது உனக்கு இன்னும் வரவில்லையோ, இன்னும் புலர்ந்தின்றோ என்று இந்த வந்த தோழிமார்கள் கூறுகிறார்கள். இந்த உறங்கிக் கொண்டிருந்த தோழி எழுந்து வண்ணக்கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்று கேட்கிறார். அழகிய நிறத்தினை உடைய கிளியினுடைய குரலை ஒத்த குரல் வளத்தை உடைய நம்முடைய தோழிமார்கள் எல்லாரும் வந்துட்டாங்களா, என்னை எழுப்புறீங்களே எல்லா தோழியும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கிறா. வண்ணக்கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. அதற்கு வந்த தோழி, நான் எண்ணி வேணா சொல்றேன் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு, ஆனா அது வரைக்கும் நீ உன்னுடைய கண்ணை துயின்று அவமா காலத்தை போக்கிறாதேன்னு சொல்றான். எண்ணிக்கோடு உள்ளவா சொல்லுகோம், நான் எண்ணி வேணா சொல்றேன், அது அவ்வளவும் அது வரைக்கும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. நீ அது வரைக்கும் கண்ணை கசக்கிட்டு உன்னுடைய அந்த காலத்தை போக்கிறாத, அவமே போக்காதே என்று சொன்னால் முத்திக்கு உரிய செயல்களை செய்கிற நேரமெல்லாம் தவம், அதற்கு அப்பாற்பட்டதெல்லாம் அவம். எனவே கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம். உன்னுக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவாய். இதுல இந்த பெரிய அடியில தேவர்களுக்கெல்லாம் துன்பம் வருகிற பொழுது அதை தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்கக்கூடிய சிவபெருமானை, வேதங்களிலே பல கடவுளர்களை துதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த வேதம் சொல்லக்கூடிய விழுப்பொருளாகிய முதன்மை கடவுளாகிய சிவபெருமானை நாம் ஆலயத்திற்கு செல்கிற பொழுது நம் கண்ணுக்கு விருந்தாக நல் காட்சியை நல்கக்கூடிய பெருமானை நாங்கள் பாடி கசிந்து உள்ளம் உருகி கொண்டிருக்கிறோம். எனவே அந்த எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய காலத்துல இந்த செயல் கெட்டு போயிரும். நீயே வந்து எண்ணிக்க, நம்முடைய தோழிமார்கள் யாராவது வராமல் இருந்தால் நீ போய் மறுபடியும் உறங்கிக்கோ. எண்ணிக்குறையில் அப்படி வந்து எண்ணிப்பாரு,
நம்முடைய தோழிமார்கள் யாரும் வரவில்லை, ஒருத்தர் 2 பேர் வரல, குறையுதுன்னா நீ போய் தூங்கிக்க. அதான் குறையில் துயிலேலோர் எம்பாவாய் என்று இந்த பாடலை அடிகள் பெருமான் அமைத்திருக்கிறார். திருச்சிற்றம்பலம்.